தூய்மையான சுற்றுச்சூழலை உருவாக்குங்கள். வெற்றிகரமான வாழ்க்கைக்கு காலங்காலமாக இருக்கும் உண்மை உங்கள் எண்ணங்களே உங்கள் உலகமாகின்றது. இது மிக எளிமையாக சொல்லலாம். நீங்கள் வாழ்க்கையில் எதன் மீது கவனம் செலுத்துகிறீர்களோ அது வளர்க்கிறது. எதை பற்றி சிந்திக்கிறீர்களோ அதுவே விரிவடைகின்றது. எந்த சிந்தனை தொடர்ந்து இருக்கிறீர்களோ அது உங்கள் விதியை நிர்ணயிக்கிறது. வாழ்க்கை என்பது தன்னிறைவை ஏற்படுத்திக் கொள்ளும் தீர்க்க தரிசனம். நீங்கள் அதனிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதை மட்டுமே கொடுக்கும். எந்த ஒரு எதிர்மறை சிந்தனையாளரும் நட்சத்திரத்தின் ரகசியத்தையோ மனிதன் கால்படாத புதிய ஒரு இடத்திற்கோ பயணித்தோ அல்லது ஆன்மாவிற்கு புதிய சொர்க்கத்தை திறந்து காண்பித்தோ கிடைத்தது கிடையாது என்கிறார் ஹெலன் கெல்லர். இந்த கோட்பாடு கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் மகிழ்ச்சிகரமான அமைதியான மனிதராக உருவதற்கு முதல் படி என்னவென்றால் உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்தி சிந்தனையை தூய்மையாய் படுத்துவதே ஆகும். நான் அறிகிறேன். நம்முடைய சுற்றுச்சூழலே நம்முடைய மனோநிலை, எண்ணங்கள் மற்றும் கனவுகளை வடிவமைக்கின்றது என்பதை பல வருடங்களாக புரிந்து கொண்டுள்ளேன். எனது சிறிய வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் புதிதாக தெரிவிக்கப்பட்ட மலர் கொத்துக்களை வைத்திருக்கிறேன். நான் ஒன்று வசதியானவள் அல்ல. இருந்தும் இந்த சுகபோகம் மட்டும் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. முதற்தரமான ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்குவது முதலீடை தவிர செலவு அல்ல என்பதை அப்பெண்ணி அறிந்திருந்தார். உங்கள் சுற்றுச்சூழலை மிகவும் நன்றாக உற்று நோக்குங்கள். உங்களுடன் சம்பந்தப்பட்ட மனிதர்கள், நீங்கள் படிக்கும் புத்தகங்கள், பேசும் வார்த்தைகள் மற்றும் உங்கள் அன்றாட சுற்றுப்புற சூழல் ஆகியன உங்கள் சிந்தனைகளை வடிவமைக்கின்றன. உங்கள் அலுவலகத்தில் எதிர்மறை எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உங்கள் நேரத்தில் செலவிடுகிறீர்களா? அப்படின்னு நீங்களும் எதிர்மறை குறைகூறு மனிதராக மாறிவிடுவீர்கள். வன்முறை அதிகமுள்ள தொலைக்காட்சி தொடர்களை காத்துக்கொண்டு எதிர்பற்ற வீடியோ போன்றவற்றை அதிக பார்த்தீர்களானால் உங்கள் மனமும் அமைதியற்றி எப்பொழுதும் அரற்றிக் கொண்டே இருக்கும். உங்கள் பணியிட வெளிச்சத்துடன் வன்மையாகவும் ஊக்கமளிப்பதாக உள்ளதா? வரும் வாரங்களில் நீங்கள் வாழும் மற்றும் பணியிடத்தினை சூழலை மேம்படுத்த தேவையான செயல்களில் ஈடுபடுங்கள். நீங்கள் சிந்திக்கும், உணர்வு மற்றும் செயல்படும் முறை ஆகியவற்றில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு இருப்பதை விரைவில் அறிவீர்கள்.